ஏஆர் முருகதாஸ் இப்போ இருக்கிற வெற்றி பட இயக்குனர்களில் முதன்மையாக வந்துடுவார் போல். அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட இவர் கை கோர்த்தாரு அப்படின்னா அந்த படம் கட்டாயம் ஹிட் ஆகும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு லாவாக கூட இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இளைய தளபதி விஜய் கூட சேர்ந்து பண்ண துப்பாக்கி திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற கத்தி படமாகட்டும், இந்த படமும் பயங்கரமான ஹிட். அண்ட் இவர் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட தொடர்ந்து படங்கள் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வெற்றி இயக்குனர் ஆயிட்டாரே, அதனால முருகதாஸுடைய படங்கள்ல நடிக்கிறதுக்கு ஹீரோஸ்னா நீனு போட்டி போடுவாங்க. ஹீரோஸ் முட்டி மோதிக்கிறது இருக்கட்டும், ஏஆர் முருகதாஸ் எந்த ஹீரோ கூட அடுத்த படம் பண்றதா இருக்காரு அப்படின்னு கேட்டா அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார்னா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போதே இவருக்கு வாய்ப்பு தந்தவர். தீனா அப்படிங்கிற படம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அஜித்துக்கு ஒரு அல்டிமேட் ஆக்ஷன் படமா அமைஞ்ச படம். அந்த படத்தை இயக்குனது ஏஆர் முருகதாஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியா அல்டிமேட் ஸ்டார் அஜித்துக்கு ஒரு நல்ல கதை ரெடி பண்ணி வச்சிருக்காராம். அஜித் சார் மட்டும் ஓகே சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை அஜித் சார் வச்சு நான் எடுப்பேன், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த கட்டத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப் கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் அடுத்த நிமிஷம் போய் நிற்பேன். படம் பண்ண ரெடியாக இருக்கேன், அது நடக்கும், அதுக்கான கதை என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ அந்த கால அவகாசம் கரெக்டாக வரும்போது உடனே நடப்பேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அநேகமாக அடுத்த படம் அஜித் சார் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட பண்ணுவாருன்னு தெரியுது.